இப்போ காய்ஸ் இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக்கு டென்ஷனுக்கு பிரேக்குக்கு டீ குடிக்க போனோம். டீ குடிச்சிட்டு திரும்ப வேலைக்கு போகிறோம். என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல காய்ஸ். ரிஸ்க் எடுத்தால் தான் ஏதாச்சும் பண்ணவே முடியும். அதனால தான் நாங்கள் யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா மட்டும் பண்ணுங்கப்பா. நாங்கள்லாம் கோர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, ஆனால் நல்லா நல்ல கண்டென்ட்டெல்லாம் டெய்லி கொண்டு வரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம பிரமோத் இன்னைக்கு வேலையில் ரொம்ப அடி வாங்கிட்டாருங்க. அடி வாங்கிட்டு தான் இருக்கேன் ப்ரோ. நீங்கள் வேறு என்ன அடி வாங்கினாங்கன்னு கேளுங்களேன். ஊர் உலகம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தால் தான் உன்னால் சமாளிக்கவே முடியும். நீ ஓரல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டா ஏன்னா ஊற்றின்னு தான் போவோம் சொல்லுவாங்கல்ல, அது நடு ரோட்டில் தான் வந்து முடியும். எனக்கு அந்த மாதிரி தான் போய் நிற்குது. பார்க்கல என்ன நடக்கணும் அந்த சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஸோ அதனால் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எப்பயுமே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எம்ப்ளாயீஸ் கொலீக்ஸ் கிட்ட பேசும்போது அஃபிஷியலாக, நீங்கள் வேலையில் இருக்கும்போது அஃபிஷியலாக இருக்கும்போது வெறும் மெயிலில் மட்டும் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. ஒருத்தவங்களும் ரிலேட் பண்ணிக்கலாம் எதனால சொல்கிறோன்ட்டு. ஸோ பி கேர்ஃபுல் காய்ஸ். இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்கு விழாதீங்க. வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் நரிக்கிட்ட மாட்டாமல் நீங்கள் தான் காட்டுக்கு ராஜாவாக இருங்க. ராஜாவாக இருந்தால் வாழ முடியாது ப்ரோ. நீங்கள் வேறு நிறையா இருந்தால் தான் இந்த காலத்துக்கு சரியாக போகும். எங்கே எப்படி பேசுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அப்போ தான் அப்படி ஒரு ஃப்ளோவில் போகிறது இல்லை. அவங்ககிட்ட எப்படி பேசினா தான் மேலே வர முடியும், கீழே இறக்கி தள்ள முடியும். அந்த மாதிரி ஆட்டம் நமக்கு வேணா காய்ஸ். நம்ம ராஜாவாக இருந்துடுறோம் நிறையா இருக்கிறதோட அர்த்தம். ராஜாவாக இருந்தால் இந்த காலத்துக்கு ஓஹோ தான். ஸோ காய்ஸ், எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். டெய்லி இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்கு விழாதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக கேம் ஆடுங்க. நீங்களும் நிறைய அடையாதீங்க அடுத்தவங்க வாழ்க்கை பாலாக்க. ஸோ சிங்கப்பூரில் விளையாடுங்க, ராஜாவாக இருங்க. காட்டுக்கு நாம தான் ராஜா காய்ஸ்.